அதாவது நீ நல்லவராக வாழ்ந்தாலும் கெட்டவராக வாழ்ந்தாலும் உனக்கு வயசாகும். அது மாதிரி நீ இறந்து போவ. அதனால் நீ என்னவா வாழ்கிற அப்படிங்கிறது தான் உனக்கு முக்கியம். எனக்கு தெரியாது, நான் கெட்டவராக வாழ்ந்துட்டேன், ஆனால் எனக்கு வயசாகிடுச்சு, ஐயோ நல்லவராக வாழ்ந்திருக்காமே, அதாவது முட்டாளாக வாழ்ந்துட்டேனே, ஐயோ கொஞ்சம் புத்திசாலித்தனமாக அறிவுடையவராக வாழ்ந்திருக்கலாமே, சோம்பேறியாக வாழ்ந்துட்டானே. நீ சோம்பேறியாக வாழ்ந்தாலும் உழைச்சாலும் உனக்கு வயசாகும். நீ சோம்பேறியாக இருந்தாலும் உனக்கு 10 வயசாகும், 20 வயசாகும், 30 வயசாகும், 40 வயசு. நீ புத்திசாலியாக உழைச்சாலும் உனக்கு 10 வயசாகும், 20 வயசாகும். நீ உழைச்சிருந்தா உனக்கு முன்னேற்றம், நீ உழைக்கலைன்னா உனக்கு பின்னேற்றம். நீ சோம்பேறியாக வாழ்ந்தால் உனக்கு பின்னேற்றம். நீ கெட்டவராக வாழ்ந்தால் உனக்கு நல்லது நடக்காது, நீ நல்லவராக வாழ்ந்தால் உனக்கு நல்லது நடக்கும். நீ எப்படி வாழ்கிறங்கிறது தான் முக்கியம். ஆனால் எப்படி வாழ்ந்தாலும் உனக்கு வயசாகும். வாழ்வின் பலன் இருக்குல்ல, வாழ்க்கையில் உனக்கு இருக்கிற ஒரு பலன் இருக்குல்ல, அது உனக்கு கிடைக்கணும். நீ வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கணும்னா நீ எப்படி வாழணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கும். எப்படி வாழ்ந்தாலும் உனக்கு வயசாகும். மாற்றங்கிறது நடந்துக்கிட்டே இருக்கும். உன்னிடத்தில் அந்த மாற்றம் இருக்குல்ல, குழந்தையாக இருக்கிற இல்லை வளர்கிற, இந்த மாற்றங்கிறது நடந்துக்கிட்டே இருக்கும். அதுபோல் இந்த மனிதர்கள் நல்லவராக வாழ்ந்தாலும் சரி கெட்டவராக வாழ்ந்தாலும் சரி, இந்த மாற்றம் இருக்குல்ல, மனிதராக மாறுறோம் பாருங்கள், இந்த பரிணாம வளர்ச்சி இது நடந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்ம குரங்கு அப்புறம் விலங்காக இருந்தோம், நம்ம இப்போ மனிதராக, இப்போ நம்ம குரங்கு தான். விலங்காக இருந்து நம்ம இப்போ மனிதராக மாறி இருக்கிறோம். இப்போது நம்ம குரங்கு தான். விலங்காக இருந்த குரங்குகள் இப்பொழுது மனிதர்களாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. அப்போது நீ நல்லவராக வாழ்ந்தாலும் கெட்டவராக வாழ்ந்தாலும் முட்டாளாக வாழ்ந்தாலும் புத்திசாலியாக வாழ்ந்தாலும் சோம்பேறியாக வாழ்ந்தாலும் உழைச்சாலும் நீ மனிதராக வர்றது, அந்த மாற்றம் இருக்குல்ல, அந்த மாற்றம் அது நடந்துக்கிட்டு தான் இருக்கும். நீ முட்டாளாக வாழ்ந்ததுனால நீ அந்த மாற்றம் உங்ககிட்ட நடக்கலை. நீ விலங்காகவே இருக்கிற, மனிதராக நீ மாறலை, அப்படி கிடையாது. நீ கெட்டவராக வாழ்ந்ததுனால உனக்குள்ள ஒரு மாற்றம் நடக்காமலே போயிடுச்சு, பரிணாம வளர்ச்சி. நீ ஏன்பா இன்னும் விலங்கு மாதிரியே இருக்கிற, உனது உடம்புல ரோமங்கள் அப்படியே இருக்குது, இன்னும் குனிஞ்சிக்கிட்டே தான் நடக்கிற, ஏன் நிமிரலை? ஏன்னா நீ கெட்டவர், ஏன்னா நீ சோம்பேறி, அதனால தான் உங்கள்கிட்ட அந்த மாற்றம் நடக்கலை. பார், நாங்களாம் நிமிர்ந்து நடக்கிறோம், எங்கள் உடம்புல ரோமங்களே இல்லை. நாங்களாம் மனித தோற்றத்துலேயும் நீ விலங்கு தோற்றத்துலேயும் இருக்கிற ஒரு குரங்காக இருக்கிற, நாங்கள் மனித தோற்றத்திற்கு மாறிய குரங்குகளாக நாங்கள் இருக்கோம் அப்படின்னு ஏன் இங்கே இல்லை பாருங்கள். நல்லவராக வாழ்ந்தாலும் கெட்டவராக வாழ்ந்தாலும் முட்டாளாக வாழ்ந்தாலும் புத்திசாலியாக வாழ்ந்தாலும் இந்த மாற்றம் எல்லாமே பொதுவாக இருக்குது. மாற்றங்கிறது நடந்துக்கிட்டு இருக்குது. எல்லாரும் மனித தோற்றத்தில் தான் இருக்காங்க, ஆனால் அந்த மாற்றங்கிறது எல்லாத்துக்குள்ளேயும் நடக்குது. ஆனால் தோற்றத்தில் எல்லோரும் மனித தோற்றம் தான். நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க, திருடரும் இருக்காங்க, கொலகை எல்லாரும், ஆனால் ஒரே தோற்றம். எல்லோரும் நிமிர்ந்து நடக்கிறாங்க, எல்லாருமே நிமிர்ந்து மனித தோற்றத்தில் தான் இருக்காங்க. அப்போ அந்த பரிணாம மாற்றம் இருக்குல்ல, அது பாரபட்சமற்றது. அது தானாக நடக்குது. நீ நல்லவராக வாழ்ந்தாலும் சரி கெட்டவராக வாழ்ந்தாலும், நீ சோம்பேறியாக இருந்தாலும் சரி நீ உழைச்சாலும் சரி, அந்த பரிணாம மாற்றம் அது நடந்துக்கிட்டே இருக்குது. அது எப்படின்னா, நீ எப்படி வாழ்ந்தாலும் உனக்கு வயசாகும். நீ குழந்தையாக இருந்த நீ இளைஞராக மாறுவ, இளைஞராக இருக்கிற நீ பெரியவராக மாறி முதுமை அடைந்து நீ செத்து போகிறதுங்கிறது அது நீ கெட்டவராக வாழ்ந்ததுனால தான் உனக்கு நீ குழந்தையாகவே இருக்கிற அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. நீ முட்டாளாக இருந்ததுனால தான் நீ குழந்தையாகவே இருக்கிற, உனக்கு வயசாகலை. நாங்களாம் பாரு, நாங்களாம் வாழ்ந்து இளைஞர் அப்புறம் பெரியவராகிறது முதுமை அடைகிறது, நாங்கள் புத்திசாலியாக இருந்தனால தான் இது நடந்துச்சு. நீ முட்டாளாக இருக்கிற போய் தான் நீ குழந்தையாகவே இருக்கிற அப்படின்னு சொல்லலை பாருங்க. இங்கே அதுபோல் தான் இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்தாலும், நீ புத்திசாலியாக இருந்தாலும் சோம்பேறியாக இருந்தாலும் கெட்டவராக இருந்தாலும், எப்படி வாழ்ந்தாலும், நல்ல பண்பு இருந்தாலும் கெட்ட பண்பு இருந்தாலும், இந்த மாற்றம் நமக்குள்ளே நடக்கிற மாற்றம் இருக்குது பாருங்கள், பரிணாம மாற்றம். அது அது நடந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கும் நாம் எப்படி வாழ்கிறோங்கிறதுக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படிங்கிறது.